வணக்கம். சமீபத்தில் ஒரு தமிழ் அறிஞர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரபலமான தமிழ் அறிஞர் அவருடைய ஒரு கருத்தை என்ன சொல்லியிருந்தார்னா, ராமர் ஒரு சாதாரண மனிதர் தானே, இந்த மனிதருக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு தடபுடல் ஒரு ஒரு ஆரவாரம்லாம் ஏன் தரணும், இப்படி ஒரு இது தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார் அந்த தமிழ் அறிஞர். அப்போது அந்த கருத்தை ஒட்டி தான் இந்த 205வது இந்த அஞ்ஞான கிறுக்கனில் ஒரு கருத்தை பதிவு செய்யலான்னு நான் இருக்கேன். இப்போது அந்த தமிழ் அறிஞருக்கு நல்லாவே தெரியும். அதாவது திருவள்ளுவர் சொன்ன ஒரு குறள் அவருக்கு நல்லாவே தெரியும். என்னென்னா, இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்ற ஒரு குறளை அவர் நல்லாவே உணர்ந்து இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஏன் இந்த கருத்தை சொன்னார்னா, அதாவது அவருடைய ஒரு நிலைப்பாட்டை ஒரு உறுதி செய்யணுன்றோ இல்லை மற்றவர்களை திருப்திப்படுத்தணுன்ற ஒரு எண்ணத்தோடையே இந்த கருத்தை பதிவு செய்திருக்கலாம். ஆனால் சாதாரண மனிதராக பிறந்து தன்னுடைய காரியங்களால் புகழ்பெற்ற ஒரு மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் எல்லாருமே இந்த மக்கள் சமுதாயம் என்ன பண்ணுன்னா, ஒரு தெய்வத்தின் நிலையை தான் எடுத்துக்கொண்டு போய் வைக்கும். அப்படி பார்த்தா இந்த மகாவீரர், புத்தர், அப்புறம் சூஃபி சன்னியாசிகள், சூஃபி அறிஞர்கள், அப்போது கிறிஸ்டியானில் பார்த்தா கூட இந்த கடவுளுடைய மைந்தனாக கொண்டாடப்படும் இயேசுநாதர், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூட இந்த மனித குலத்துக்கு ஒரு மாபெரும் ஒரு தியாகத்தையோ இல்லை அரும்பெரும் செயல்களை செய்ததுனாலேயோ அவர்களை ஒரு கடவுளுடைய ஸ்தானத்தில் வணங்கிட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கு வேண்டிய மரியாதையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கூட அந்த தமிழ் கலாச்சாரத்தில் பார்த்தா கூட நாட்டுக்காக இல்லை ஊருக்காக இல்லை ஒரு பெரிய காரியத்துக்காக உயிர் துறந்தவர்களை ஒரு நடுக்கல் வைத்தோ இல்லை ஒரு குலதெய்வ சாமியாக மாற்றியோ குடும்பமாக வணங்கக்கூடிய ஒரு மக்கள் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கலாம். பல கல்வெட்டுக்கள், பல அந்த நடுக்கற்கள், பல வீரர்களுடைய இதெல்லாம் நிறைய தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த பழக்கம் பல குடும்பத்தில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த வால்மீகி முனிவர் ராமாயணத்தை எழுதக்கூடிய ஒரு சமயத்தில் அவர் என்ன கேட்குறாருன்னா, நாரதரை பார்த்து, எல்லா குணங்களும் கொண்ட ஒரு மனிதன் இருக்கிறானா, அது மனிதர்கள் உயர்ந்தவர் புருஷோத்தமன், அப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு மனிதனை நான் எழுதணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னும்போது நாரதர் என்னென்ன குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 16 குணங்கள், 27 குணங்கள் சொல்லுவாங்க, இல்லை 16 குணங்களை பட்டியலிட்டு இந்த குணங்கள்லாம் கலந்த ஒரு மனிதர் இருக்கார், அவர் தான் ராமர், அவரை பற்றி நீ எழுது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செய்வார். அதை தொடர்ந்து எழுதப்பட்டது தான் அந்த ராமாயணம். அப்போ ராமன் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தார் கூட தன்னுடைய நற்செயல்களால் தன்னுடைய குணத்தால் ஒரு தெய்வ நிலைக்கு எட்டியவர். அப்படின்ற போது அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையை கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை. அப்போ எதுக்கு இந்த ஆரவாரம், எதுக்கு இந்த ஒரு இதுன்னு கேட்குறது தமிழ் அறிஞர்களுக்கு ஒரு சிறப்பை சேர்க்காதுன்றது தான் என்னுடைய இந்த கருத்து. இந்த கருத்தை பதிவு செய்கிறதுக்கு தான் இந்த அஞ்ஞான கிறுக்கனுடைய 205வது பதிவு. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.